Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆவரி மெக்லியர் மெக்கார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த மாதிரி நிமோனியா ஒரு பெரிய டிசீஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. அப்போ வந்து அதாவது செப்டோகாஸ் நிமோனியா வந்து அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க கான்ஸ்டிவ் ஏஜென்ட் சொல்லிட்டு. அது ரெண்டு விதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. எஸ் ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது, ஆர் ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது. அந்த எஸ் ஸ்ட்ரெயின் வந்து இனாக்லேட் பண்ணி பார்க்குறாரு, அந்த மைஸோட அது செத்து போயிடுது. ஆர் ஸ்ட்ரெயின் இனாக்லேட் பண்ணால் செத்து போகாமல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஹீட் கில் எஸ் ஸ்ட்ரெயின் எடுக்கிறாரு. அப்போது வந்துட்டு மைஸ் வந்து உயிரோடு இருக்குது. இதான் வந்து ஒரு பெரிய விதமான ஒரு கன்ஃபியூஷன் வந்து உருவாக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஆர் ஸ்ட்ரெயினோட இனாக்லேட் அதை கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எஸ்ட்ரெயின்லேருந்து இந்த ஆர்ஸ்ட்ரெயினுக்கு ஏதோ ஒன்று போகுது. ஸோ தட் சம்திங், அது என்ன சம்திங் தெரியாமல் இருக்காங்க, அதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபரிங் பிரின்சிபல் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆவரி மெக்லியர் மெக்கார்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் வந்து இது ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். நாங்கள் வந்து லைன் பை லைன் போல் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, அது கிவ் யூ தி நோட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட மெயினான ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அதே திங் தான். அதனால நான் சொன்னேன் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக அங்கே புரியும். ஸோ நம்ம மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கில்டு நிமோனியம் எஸ்ட்ரெயின் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் தானே வந்து ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்காங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டு அதை வந்து ஃப்ராக்ஷனைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டிஃப்ரெண்ட் பயோமாலிகுலர் காம்பனன்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், பாலிசாக்கரைட், ஆர்என்ஏ, டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து என்சைம்ஸோட அதை ஆக்ட் பண்ணுறாங்க. தே ட்ரீட்டட் வித் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீயேஸ், ஆர்என்ஏஸ், டிஎன்ஏஸ். எப்பவுமே வந்து ஏஸில் முடியும் போது சஃபிக்ஸ் ஏஸில் முடியுதுன்னா அப்போ நம்ம என்சைம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுன்னா ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணும், ஆர்என்ஏஸ் வந்து ஆர்என்ஏ டைஜஸ்ட் பண்ணும், டிஎன்ஏஸ் வந்து டிஎன்ஏ டைஜஸ்ட் பண்ணும். இதுதான் வந்து என்சைமோட கான்செப்ட். இப்போது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த டயக்ராம் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீட் கில் எஸ்ட்ரெயின் எஸ் செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து எடுத்துக்கிறாங்க. அது ஃப்ராக்ஷனைஸ் பண்ணிட்டு தனித்தனியாக வச்சுக்கிறாங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ப்ரோட்டியேஸ் என்சைம் இருக்குது. இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ப்ரோட்டியேஸ் ஸ்பெல்லிங் வந்து இது கிடையாது. இந்த ஏ ரெண்டு நேமே அப்படி இருக்குது. ஸோ ப்ரோட்டியேஸ் தான் வந்து ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோட்டியேஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ப்ரோட்டீஸ் ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அங்கே ப்ரோட்டீன் எதுவுமே இருக்காது. ஏன்னா ப்ரோட்டியேஸ் வந்துட்டு ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணனால அங்கே ப்ரோட்டீன் எதுவுமே இருக்காது அந்த மிக்சரில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணாங்க, ஆர் செல்ஸ் அதாவது நான் விர்லன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து எஸ் செல்ஸ் அப்பியர் ஆகுது, விர்லன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ ப்ரோட்டீனால் வந்து எந்த விதமான ஒரு அஃபெக்டும் ஆகுது இல்லை டிரான்ஸ்மிஷன்னா, அப்போ ப்ரோட்டீன் வந்து அந்த டிரான்ஸ்மிஷனுக்காக காரணமாக கிடையாது. இப்போ ப்ரோட்டீன் வந்து இல்லைன்னா, டிரான்ஸ்மிஷன் நடக்கலைன்னா நம்ம என்ன சொல்லலாம், ப்ரோட்டீன் தான் காரணம்னு சொல்லலாம். அதான் வந்து அதுதான் ரெஸ்பான்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம சொல்ல முடியும். பட் ப்ரோட்டீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண உடனே ப்ரோட்டீன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி இருக்கும் போது எந்த விதமான ஒரு அஃபெக்ட்டுமே வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கலைன்னா அவர் ப்ரோட்டியேஸ் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் கிடையாது நம்ம சொல்லிடுறோம். இந்த மாதிரி ரூல் அவுட் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா, ஆர்என்ஏஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆர்என்ஏ டைஜஸ்ட் பண்ண போதும். அப்போ நான் வந்து ஆர்என்ஏ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர் செல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆர் செல்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எஸ்எஸ் திருப்பி அப்பியர் ஆகுது. ஸோ திரும்பவும் டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்என்ஏவும் அந்த இது கிடையாது, ப்ரோட்டீனும் அந்த இது கிடையாது. ஆப்வியஸ்லி லாஸ்ட்டாக விட்டுருக்க என்னது டிஎன்ஏ தான். திருப்பி என்ன பண்ணால் லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ இருக்குது அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஸே ஆட் பண்ணுறாங்க. அந்த டிஎன்ஏஸ் என்சைம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா டிஎன்ஏவும் அழிஞ்சிருது, டிஸ்டர்ப் ஆகிட்டு டேமேஜ் ஆகிடுது. அப்போ வந்து திருப்பி ஆர் செல்ஸ் ஆட் பண்ணும்போது ஆகுதுன்னா, இப்போ அந்த எஸ் செல்ஸ் இருக்கா பார்க்கும்போது எஸ் செல்ஸ் அங்கே இல்லை. ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கலை. ஸோ தே கன்க்ளூட் தட் இந்த டிஎன்ஏ தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்ஏ இருந்தால் தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும், இல்லைனா நடக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் இருக்க டெஸ்ட் டியூப்ல ஆர்என்ஏ இருக்க டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? டிஎன்ஏ வந்து இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு டிஎன்ஏ இருக்குது, பட் இங்கே டிஎன்ஏ கிடையாது. ஸோ டிஎன்ஏ இல்லாதனால தான் என்ன தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கல சொல்லிட்டு டிஎன்ஏ தான் அந்த டிரான்ஸ்மிஷன் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்லணும்னா, கொஞ்சம் இன்டேரக்டாக எப்படி சொல்கிறது, தலையை சுற்றி மூக்கு தரமாக கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபன்னி வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு ஃபன்னி வே ஒரு அனலாஜி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இமேஜின் தட் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று இருக்குது வச்சுக்கலாம். ஓகே, ஒரு போலீஸ் கேஸ் ஒன்று, ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது 3 பிளேஸஸை. ஸோ 3 பிளேஸில் வந்து பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது. அதுக்கு வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா 3 பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சஸ்பெக்ட் நம்பர் 1, சஸ்பெக்ட் நம்பர் 2, சஸ்பெக்ட் நம்பர் 3. ஓகேவா?
என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்துட்டு சஸ்பெக்ட் நம்பர் 1 வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவனை என்கவுண்டர் பண்ணி அவனை சாவடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, இப்போ இவனை தான் நம்ம சாவடிச்சிட்டோமே, பாம்பிளாஸ் நடக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாம்பிளாஸ் என்ன ஆகுதான் நடக்குது. ஸோ பாம்பிளாஸ் நடக்குது. செகண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணு இடத்துல நடக்கணும். ஸோ ஒரு இடத்துல நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இவன் கிடையாது, இவன் வந்து கிரிமினல் கிடையாது கண்டுபிடிச்சாங்க, இவன் வந்து இன்னோசென்ட் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் சஸ்பெக்ட் இருக்கான்ல அவனை கொல்றாங்க. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அப்பயும் பாம் பிளாஸ்ட் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ இவனுமே கிரிமினல் கிடையாது, இவனும் இன்னோசென்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சஸ்பெக்ட் கிட்ட போகிறாங்க. தேர்ட் சஸ்பெக்ட் கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா அவனை கொல்லும் போது அந்த ஒரே ஒரு பாம் பிளாஸ்ட் நான் சொன்னேன் 3 பாம் பிளாஸ்ட் நடக்கணும்னு சொன்னேன். அதில் 1 நடந்துருச்சு, 2 நடந்துருச்சு. தேர்ட் பாம் பிளாஸ்ட் நடக்குமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா இவன் தான் அந்த ஹெட்டாக இருக்கான், கிரிமினல் ஹெட்டாக இருக்கான். இவனை கொல்லும் என்ன ஆகுதுன்னா அந்த தேர்ட் பாம் பிளாஸ்ட் நடக்க மாட்டுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஓகே இந்த பர்சன் தான், அதாவது தேர்ட் ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிமினல் அண்ட் இவனால தான் வந்துட்டு பார்த்தா பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன ரூல் அவுட் பண்ணுறாங்கன்னா 2 கிடையாது 1 கிடையாது ரூல் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேஸ் இது என்ன சம்மந்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் தட் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கான்ல, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்மளோட RNA. ஓகே ப்ரோட்டீன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ரோட்டீன். ஓகேவா? ப்ரோட்டீன். இந்த செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட RNA. தேர்ட் தான் நம்மளோட DNA. ஓகேவா? இப்போ இங்கே இருக்க யூஸ் பண்ண இந்த கில் பண்ண என்சைம் யூஸ் பண்ணி இது வந்து ப்ரோட்டீஸ், இது வந்து RNAs, இது வந்து DNAs. இப்போ என்ன ஆகுது, லாஸ்ட் பாம்பிளாஸ் நடக்குது, இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல, தேர்ட் சஸ்பெக்ட் கிட்ட DNA டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. அப்போ இவன் தான் வந்து ஹெட்டாக இருக்க மாதிரி DNA தான் வந்து மொத்த விஷயத்துக்கு வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி வச்சுக்கலாம். மாஸ்டர் மைண்ட் வந்து DNA தான் வச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன்னு இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும். என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீட் கிளைஸ்டைன் எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து ஃப்ராக்ஷன் பண்ணிவிட்டு 3 பிரிக்கிறாங்க. ப்ரோட்டீஸ் ஆட் பண்ணுறாங்க, ப்ரோட்டீன் இல்லாங்க. அப்போ ஆர்சல் ஆட் பண்ணும்போது எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. இங்கே திருப்பி டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு RNAs ஆட் பண்ண பிறகு கூட. ஆனால் DNAs ஆட் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் நடக்கல. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பிரின்சிபலுக்கு வந்து காரணமாக இருக்குது வந்து நம்ம DNA தான் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஹென்ஸ் DNAs டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாங்க ஆவரி மெக்லாண்ட் மெக்கார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். இதுதான் வந்து நாங்கள் தியரியாக எங்கள் நெக்ஸ்ட் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ரிசல்ட்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வந்து டிரான்ஸ்மிஷன் அக்கவர் ஆயிருக்கு. இங்கே டிரான்ஸ்மிஷன் இருக்குது. RNA வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிரான்ஸ்மிஷன் இருக்குது. பட் DNA டிரான்ஸ்மிஷன் நடக்கல. டிரான்ஸ்மிஷன் ஃபெயில்டு. This indicated that DNA was the only essential component required for transformation கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? And then the conclusion was that இந்த மாதிரி the transforming principle was identified as deoxyribonucleic acid, that is DNA. This was the first direct experimental proof that DNA is genetic material in living organism. இது வரைக்கும் அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து DNA ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்ல. அவன் என்ன சொன்னார், சம்திங் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னாங்க. சம்திங் என்ன நமக்கு தெரியல. ஆவரி என்ன சொல்கிறாருன்னா அந்த மெக்லாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சம்திங் இஸ் நத்திங் பட் அண்ட் சம்திங் இஸ் DNAன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் எப்பவுமே சயின்டிஸ்ட்குள்ள என்ன நடக்கும்னா அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து ப்ரோட்டீன் சொன்னால் DNA கிடையாது, நம்ம வந்து ப்ரோட்டீன் கூட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரோட்டீன் தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ஜெனடிக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரேடியாக அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க, அவங்களோட அந்த டாக்ஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரி நம்ம லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஹெர்ஷி டெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி DNA தான் வந்து ஜெனடிக் பண்ணி வந்து அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அக்ரி பண்ணினால அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து DNAயோட ஸ்ட்ரக்சர்ஸ், டபுள் ஹெலிக்ஸ் மாடல், வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் நிறைய வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட் ஷிஃப்டட் த ஃபோக்கஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸ் டு DNA. நிறைய பேர் சாலைன்னு சொன்னாங்க ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இருக்க முடியும்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா DNA வந்து ஒன்று இருக்குது சொல்லிட்டு அதை தான் வந்து நம்ம ஜெனடிக் வந்து கண்டுபிடிக்க வந்து ஆவரி மெக்கார்ட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரொவைடட் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் மாலிகுலர் பயாலஜி. ஆஸ் ஐ செட் கிரிஃபித் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க டெவலப் பண்ணிட்டே போயிருக்காங்க. டிரெக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் ஹெர்ஷி டெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், கன்ஃபர்மேஷன் வித் பாக்டீரியோஃபேஜஸ். ஹெர்ஷி டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பாக்டீரியோஃபேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு வைரஸ் which affects the bacteria. அது நம்ம டீட்டெயில் எக்ஸ்பீரியல் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இட் ஆல்சோ லெட் டு த ஃபவுண்டேஷன் ஃபார் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஸ்கவரி. அது வந்து அதையும் வந்துட்டு இதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து DNA ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு தான் அதுக்கப்புறமா DNA ஜெனடிக் வந்து கண்டுபிடிக்கல, DNA வந்து ஜெனடிக் மேலே சொன்ன பிறகு தான் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் ட்ரீட்மெண்ட் வச்சு அவங்க வந்துட்டு இதை மொத்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க இது பண்ணுறாங்க. அதை வந்துட்டு
எப்போ அவங்க டிஎன்ஏஸ் ஆட் பண்ணுறாங்களோ அந்த என்சைம் ஆட் பண்ணுறாங்களோ அப்போ டிஎன்ஏ வந்து அழிஞ்சிருது. டிஎன்ஏ அழிஞ்சிச்சா என்ன ஆகுனா அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபலே இல்லாதப்போ அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கல. ஹென்ஸ் தே கன்க்ளூடட் தட் டிஎன்ஏ இஸ் a transferring principle and DNA is a something அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வித் தட் we end this video. I hope உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ட்ரை டு மேக் இட் மோர் சிம்பிள் அண்ட் இன் ஃபன்னி வே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டோரி வந்து நல்லா கிளியராக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்பவுமே மறக்கவே மாட்டீங்க. And that's all for today's video. Thank you all for watching till now. Thank you so much.